Okay, hi students, welcome to Magic Max Tamil. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மேஜிக் மேக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஆல்ரெடி நம்ம சாப்டர் 2ல் 2.1 2.2 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அது ஃபுல்லாமே 2.1 2.2 ரெண்டுமே ஃபுல்லாக ஃபார்முலா யூஸ் பண்ணி போன்ற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை படிச்சிருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 2.3 ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஆல்ரெடி நீங்கள் லோயர் கிளாஸில் படித்தது தான். சரி, இப்போ பாருங்கள். 2.3ல் ஃபஸ்ட் ஒன் என்ன, 3 டைமென்ஷனல் ஷேப்ஸ். அதாவது நம்ம ஷார்ட்டாக என்ன சொல்வோம், 3D ஷேப்ஸ்னு சொல்வோம். இப்போ இங்கே பிக்சர்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது நம்ம ஒரு 2 ரூபி காயின் எடுத்துகிட்டு அதை நம்ம ட்ரேஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, என்ன ஷேப் கிடைக்கிது, சர்க்கிள் கிடைக்கிது. இது ஒரு 10 ரூபி நோட் எடுத்து நீங்கள் அதை ட்ரேஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இது வந்து என்ன ஷேப்பு, ரெக்டாங்கிள் ஷேப் கிடைக்கிது. இதே ஒரு பிஸ்கட் எடுத்துக்கோங்களே, பிஸ்கட் எடுத்து அதை அப்படியே ஒரு ட்ரேஸ் பண்ணுங்கள், என்ன கிடைக்கிது, ஸ்கொயர் ஷேப் கிடைக்கிது. இப்போ நம்ம கிடைக்கிறது எல்லாமே என்ன ஷேப், அது ஃப்ளாட் ஷேப்ஸ், அதாவது 2D ஷேப்ஸ்ன்னு சொல்வோம். அதாவது டூ டைமென்ஷன் இருக்கும், அதாவது லெங்க்த்து பிரெத்து. அதாவது 2 டைமென்ஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, 2D ஷேப்ஸ்ன்னு சொல்வோம். லெங்க்த்து பிரெத் மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, 2D ஷேப்ஸ். உங்களுக்கு எக்ஸாம்பிள் தெரியும், சர்க்கிள், ரெக்டாங்கிள், ஸ்கொயர், ட்ரையாங்கிள் எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். ஓகேவா? 2D ஷேப்ஸ்னால் 2 டைமென்ஷனில் இருக்கும். லெங்க்த் பிரெத் இருந்தால் அது 2D ஷேப்ஸ். நெக்ஸ்ட்டு 3D ஷேப்ஸ்னு என்னென்னு பார்க்கலாம். சரி, இப்போ பாருங்கள், இங்கே அதே 2 ரூபி காயின் தான் இருக்குது. சரியா? அந்த 2 ரூபி காயினை நம்ம இப்படியே ஒன்று மேலே ஒன்று அடிக்கிட்டே நம்ம போனோன்னா, இப்போ இந்த 2 ரூபி காயினை ஒன்று மேலே ஒன்று இப்படி அடிக்கிட்டே போனால் நம்மளுக்கு ஒரு ஹைட்டாக ஒரு ஷேப் கிடைக்குதா, அதுக்கு பேர் என்னது, சிலிண்டர். படிச்சிருப்பீங்க தானே? அது ஒரே ஒரு 2 ரூபி காயினை மட்டும் நம்ம ட்ரேஸ் பண்ணால் நம்மளுக்கு சர்க்கிள் கிடைக்குது, அது வந்து 2D ஷேப்ஸ். அந்த 2 ரூபி காயினே நம்ம இப்படியே வந்து அடிக்கிட்டே ஒன்று மேலே வச்சு அடிக்கிட்டே போனால் ஒரு ஹைட்டாக ஒரு ஷேப் கிடைக்குதுக்கு பேர் என்னது, இது வந்து சிலிண்டர். சிலிண்டர் இஸ் அ 3D ஷேப்ஸ். ஏன்னா அதுக்கு என்ன இருக்கும், லெங்த் இருக்கும், பிரெத் இருக்கும், ஹைட் இருக்கும். 3 டைமென்ஷன் இருக்கனால சிலிண்டர் இஸ் அ 3D ஷேப்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, அது ஒரு 10 ரூபி நோட் எடுத்து அதை ட்ரேஸ் பண்ணால் ரெக்டாங்கிள் கிடைக்குது. அதே நிறைய 10 ரூபி எடுத்து ஒன்று மேலே அடுக்கிறப்ப நம்மளுக்கு என்ன ஷேப் கிடைக்குது, கியூபாய்ட் கிடைக்குது. அதாவது 3 டைமென்ஷன் உள்ள கியூபாய்ட் கிடைக்குது. லெங்த், பிரெத், ஹைட் அப்படி 3 டைமென்ஷன் கிடைக்கிறதுனால இந்த ரெக்டாங்கிள் ஷேப் உடைய ரெக்டாங்கிளில் ஒன்லி 2D ஷேப்ஸ். ஒரே ஒரு 10 ரூபி நோட்டை மட்டும் நம்ம ட்ரேஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 2D ஷேப்ஸ் கிடைக்கும். அதே 10 ரூபி நோட்டை நிறைய நம்ம அடிக்கிட்டே போகிறப்ப ஒரு ஹைட்டாக கிடைக்குதா. ஓகே, அப்போ இதுக்கு 3 டைமென்ஷன் இருக்கும். லெங்த் இருக்குது, பிரெத் இருக்குது, ஹைட் இருக்குது. 3 டைமென்ஷன் உள்ள இந்த ஷேப் பேர் என்னன்னா கியூபாய்டு. அதே மாதிரி இங்கே பிஸ்கட் பாருங்களேன், ஒரே ஒரு பிஸ்கட்டை டேஸ்ட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடச்சிது, ஸ்கொயர் கிடச்சிது. அது 2D ஷேப், 2 டைமென்ஷன். இது நிறைய பிஸ்கட் நம்ம எடுத்து அடிக்கிட்டே போகிறப்ப நம்மளுக்கு 3 டைமென்ஷன் கிடைக்கும். லெங்த்து, பிரெத்து, ஹைட் கிடைக்கும். அப்படி இந்த ஷேப்க்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா கியூப். ஓகேவா? இந்த பிஸ்கட் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது, அதை நம்ம அடிக்கிட்டே போனால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 3 டைமென்ஷன் உள்ள கியூப் கிடைக்குது. ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், அது இங்கே கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக கீழே கொடுத்துருக்குற எல்லாமே என்னது, 3D ஷேப்ஸ் தான். ஏன்னா 3 டைமென்ஷன் இருக்கும். என்ன 3 டைமென்ஷன்னா லெங்த்து, பிரெத்து, ஹைட்டு, இந்த 3 இருக்கிறத நம்ம என்ன சொல்வோம், 3 டைமென்ஷனல் ஷேப்ஸ். அது சிம்பிளி எப்படி சொல்லலாம், 3D ஷேப்ஸ் நம்ம சொல்லலாம். ஓகேவா? சரி, பாருங்க, கீழே கொடுத்துருக்க எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் 3D ஷேப்ஸு. ஃபர்ஸ்ட் ஒன் கியூப், கியூபாய்ட், prism, triangular pyramid, square pyramid, cylinder, cone, sphere. எக்ஸாம்பிள் கூட கேட்கல. எக்ஸாம்பிளிங் கூட என்னென்னா கிவ் சம் எக்ஸாம்பிள் ஆஃப் 3D ஷேப்ஸ்னு சொல்லி ரைட் பண்ண சொல்லலை, பிக்சர் கூட ட்ரா பண்ணி கேட்கலாம். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஷேப்பை ட்ரா பண்ணி பழகிட்டு அது கூட ஸ்பெல்லிங் நீங்கள் படிச்சுக்கோங்க. கியூப், கியூபாய்ட், ப்ரிசம், ட்ரையாங்குலர் பிரமிட், ஸ்கொயர் பிரமிட். ஸ்கொயரில் அது பிரமிட் மேக் பண்ணி ஸ்கொயர் பிரமிட். இங்கே ட்ரையாங்கல்னு எல்லாமே ட்ரையாங்கலாக இருக்கும். இது வந்து சிலிண்டர், கோன், ஸ்பியர். ஓகேவா? அப்போ நம்ம இது வந்து 3D ஷேப்ஸ் ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு இதுக்கு என்ன ஃபேஸஸ்ஸு, எட்ஜஸ் என்ன இருக்குது, வெர்டெக்ஸ் என்ன இருக்குது ஆல்ரெடி இங்கே லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க. அது எப்படி நான் கண்டுபிடிக்கன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபேஸஸ், எட்ஜஸ், வெர்டிசைஸ் அப்படின்னு என்னென்னா, இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு க்யூப் ஷேப். சரியா? க்யூப் ஷேப் வந்து ஃபேஸஸ்னால் என்னென்னா, அதாவது ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும். இந்த ஃப்ளாட்டாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபேஸஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? இப்போ இங்கே பிக்சர்ஸில் பாருங்கள், இதெல்லாம் வந்து ஃப்ளாட்டாக இருக்கா, இது எல்லாமே ஃப்ளாட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபேஸஸ் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று ஃப்ளாட்டாக இருந்தால் அது ஃப்ளாட்
ஃபேஸஸ்ன்னு சொல்லுவோம். இந்த சிலிண்டர் வந்து ஒரே கர்வ் அதானே இருக்கும், வளைவாக இருக்குமா, அதனால இந்த கர்வ்டு ஃபேஸஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? அதே மாதிரி இங்கே பாருங்களேன், கீழே இருக்கிறது ஃப்ளாட் ஃபேஸஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கோன் பார்த்தீங்கன்னா சுற்றி வளைவாக இருக்குமா, கர்வ்டு ஃபேஸஸ். இப்போ இங்கே ஸ்பியர்னு எடுத்துகிட்டு இதுக்கு ஃப்ளாட் ஃபேஸஸே கிடையாது, வளைவாக இருக்கும், அதனால இது கர்வ்டு ஃபேஸஸ் மட்டும்தான் இருக்குது. ஒரு சில 3D ஷேப்ஸில் வந்து ஃப்ளாட் ஃபேஸஸ் மட்டும் இருக்குது. ஒரு சில இதில் வந்து ஃப்ளாட்டும் இருக்குது, கர்வ்டும் இருக்குது. ஓகேவா? அப்படின்னா ஃபேஸஸ்னால் என்னென்னா ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கும். சரியா? ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கிற 3D ஷேப்க்கு என்னன்னு சொல்லுவோன்னா ஃபேஸஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். சரியா? இப்போ இங்கே க்யூப்னு பார்த்துக்கிட்டா இங்கே பாருங்கள், இங்கே ஃபேஸஸ் இருக்காது ஃப்ளாட்டா. இப்போ இங்கே வந்து மேலே ஒன்று, இது ஒரு ஃப்ளாட்டாக இருக்குது, இங்கே ஒரு ஃப்ளாட்டாக இருக்குது. அப்புறம் டாப்பில் ஒரு ஃபேஸஸ் இருக்குது, இங்கே கீழே பாட்டத்தில் ஒரு ஃபேஸஸ். டோட்டலாக என்ன இருக்குது, 1 2 இருக்கா? இப்போ பாருங்கள், லெஃப்டில் ஒரு ஃபேஸஸ் இருக்குது, இங்கே ரைட்டில் ஒன்று, டோட்டலாக 4 ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் இது ஃப்ரண்ட்டில் ஒன்று இருக்குது, பேக்கில் ஒன்று இருக்குது. இப்போ ஃபேஸஸ் எடுத்துகிட்டு டோட்டலாக க்யூபுக்கு எத்தனை இருக்குது, 6 ஃபேஸஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. நம்ம க்யூப் வந்து க்யூப்பில் டோட்டலாக எத்தனை இருக்குது, அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் 1 2 இருக்கும், டாப்பில் ஒன்று, கீழே பாட்டத்தில் ஒன்று, அது 2 இருக்கும், லெஃப்டில் ரைட்டு அது 1 2, டோட்டலாக 6 ஃபேஸஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபேஸஸ்னால் நல்லா பாருங்கள். இப்போ நம்ம க்யூபுக்கு பார்த்துட்டோமா, அதே மாதிரி இதுக்கு என்ன வரும், இது க்யூபாட் ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். சரியா? இதுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்குது, லெஃப்ட்டு ரைட்டு இருக்குது, டாப் அண்ட் பாட்டம் இருக்குது. இதுக்கு டோட்டலாக எப்படி இருக்கும், 6 ஃபேஸஸ் தான் இருக்கும். இப்போ இங்கே பாருங்களேன், இப்படி சேர்த்து பாருங்கள், இங்கே 1 2 3 4 5, டோட்டலாக எத்தனை இருக்கும், 5 ஃபேஸஸ் இருக்கும். இப்போ ட்ரையாங்கிள் பிரமிட்னு பார்த்துட்டா இங்கே 1, இது பேக் சைடில் ஒன்று இருக்குது, அதோட 2 3 4 ஃபேஸஸ் இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், ஸ்கொயர் பிரமிடில் பாருங்கள், இது 1 ஸ்கொயர் மாதிரி இருக்கா, அது 1, இந்த சைடு ஒன்று 2, இது 3, இந்த சைடு ஒன்று 4, இங்கே உள்ள ஒன்று 5, டோட்டலாக 5 ஃபேஸஸ் இருக்கும். கீழே இருக்கிறது மட்டும் 1 ஸ்கொயரு, இங்கே சைடில் ஒன்று 2, இந்த சைடில் ஒன்று 3, இந்த பக்கம் ஒன்று 4, இங்கே ஒன்று 5. இப்போ இது சிலிண்டர்னு பார்த்துட்டோன்னா இங்கே மேலே இருக்கிறது என்னது, இது ஒரு ஃப்ளாட்டாக இருக்குது, இது ஃப்ளாட் ஃபேஸஸ், இங்கே ஒரு 2 ஃப்ளாட் ஃபேஸஸ் இருக்குது, இங்கே வளைவாக ஒன்று கர்வ்டு ஃபேஸஸ் இருக்குது. இப்போ இங்கே கோன் பார்த்துட்டோம்னா என்னது, இது ஒரே ஒரு ஃப்ளாட் ஃபேஸஸ் இருக்குது, இங்கே இது என்னது வளைவாக இருக்குன்னா இது ஒரு கர்வ்டு ஃபேஸஸ். இப்போ ஸ்பியர் பார்த்துட்டோம்னா ஸ்பியருக்கு வந்து ஃப்ளாட்டே கிடையாது, ஃபுல்லாமே எப்படி இருக்கும், கர்வ்டு ஃபேஸ், ஒரே ஒரு கர்வ்டு ஃபேஸ் தான் இருக்குது. ஃபேஸஸ்னால் உங்களுக்கு தெரியும், ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ்க்கு பேர் தான் என்னது, ஃபேஸஸ் நம்ம சொல்கிறோம். அதில் 2 இருக்குது, ஒன்று ஃப்ளாட் ஃபேஸஸ், கர்வ்டு ஃபேஸஸ் நம்ம பார்த்தோம். சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு என்னென்னா எட்ஜுனா என்னென்னா, இங்கே பாருங்கள், எட்ஜுனா இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைனை தான் நம்ம என்ன சொல்லுவோம், எட்ஜுன்னு சொல்லுவோம். 2 ஃபேஸஸை மீட் பண்ணக்கூடிய அந்த லைன் செக்மெண்ட்டுக்கு பேர் தான் என்னது, எட்ஜஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். சரியா? இங்கே ஒரு ஃபேஸ் இருக்குது, இங்கே ஒரு ஃபேஸ் இருக்குது, 2 ஃபேஸஸையும் ஜாயின் பண்ணக்கூடிய அந்த லைன் செக்மெண்ட் இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் நம்ம எட்ஜஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? இப்போ இதுக்கு எத்தனை எட்ஜஸ், இந்த லைனை மட்டும் நம்ம பார்க்கணும். சரியா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எட்ஜஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்க, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் இருக்குது, அதை நம்ம எப்படின்னு பார்க்கலாம். சரியா? இந்த லைனுக்கு பேர் தான் என்னென்னு சொல்லணுமே எட்ஜஸ்ன்னு சொல்லுவோம், இல்லைன்னா சைடுன்னு சொல்லலாம். சரியா? 2 ஃபேஸஸை மீட் பண்ணக்கூடிய அந்த லைன் செக்மெண்ட் பேர் எட்ஜஸ். நெக்ஸ்ட்டு வெர்டெக்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா கார்னர்னு சொல்லலாம். ஒரே ஒன்று கார்னர் இருந்துச்சு, அதுக்கு பேர் வெர்டெக்ஸ் சொல்லுவோம். ஒன்றுக்கு மேலே இருந்துச்சுன்னா என்னன்னு சொல்லுவோம், வெர்டிசைஸ். வெர்டெக்ஸோட ப்ளூரல் தான் என்னது, வெர்டிசைஸ். இப்போ பாருங்கள், வெர்டிசைஸ்னால் ஒன்றும் இல்லை, அதாவது 2, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு எட்ஜஸ் இருக்கா, இங்கே ஒரு எட்ஜஸ் இருக்குது, இங்கே ஒரு எட்ஜஸ், அதாவது 3 எட்ஜஸை மீட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், கார்னர்னு சொல்லலாம், இல்லைன்னா என்னன்னு சொல்லலாம், வெர்டெக்ஸ். சரியா? ஒன்றுக்கு பாயிண்ட் இருந்தால் மட்டும் வெர்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒன்றுக்கு மேலே நம்ம கார்னர் இருந்துச்சு, அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், வெர்டிசைஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா வெர்டெக்ஸோட ப்ளூரல் ஃபார்ம் தான் வெர்டிசைஸ். சரியா? அதாவது இந்த எட்ஜஸை 3 or more எட்ஜஸை மீட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் வெர்டெக்ஸ். ஓகேவா? சரி, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, ஃபேஸஸ்னால் இந்த ஃப்ளாட்டாக இருக்கக்கூடியதை நம்ம ஃபேஸஸ்ன்னு சொல்லுவோம். இந்த லைன் செக்மெண்ட், அதாவது 2 ஃப்ளாட் ஃபேஸஸை ஜாயின் பண்ணக்கூடிய அந்த லைன் செக்மெண்ட், இந்த லைனுக்கு பேர் தான் என்னது, எட்ஜஸ்ன்னு சொல்லுவோம். அப்புறம் இந்த எட்ஜஸை, அதாவது என்ன சொல்கிறேன்னா 3 or more எட்ஜஸ்,
ஜாயின் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் வெர்டெக்ஸ்னு நம்ம சொல்கிறோம். சரியா? இப்போ ஒவ்வொரு நம்ம 3D ஷேப்ஸ் இது ஃபுல்லாக பார்த்துருக்கோமா? இது ஒவ்வொன்றுக்கு எத்தனை ஃபேஸஸ் இருக்குது, எட்ஜஸ் இருக்குது, நெக்ஸ்ட்டு வெர்டெக்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம என்னது 3D ஷேப்ஸில் ஃபுல்லாக பார்த்தோமா? இதுக்கு ஃபேஸஸ் எத்தனை இருக்குது, வெர்டிசைஸஸ் எத்தனை இருக்குது, எட்ஜஸ் எத்தனை இருக்குது நம்ம பார்க்கலாம். சரியா? இங்கே கொடுத்துருக்கிற எல்லா ஷேப்ஸையும் நம்ம என்ன சொல்கிறோன்னா பாலிஹெட்ரான்ஸ் சொல்கிறோம். சரியா? இது கொடுத்துருக்க எல்லா ஷேப்ஸும் என்ன சொல்கிறோம்? இந்த பாலிஹெட்ரான்னு சொல்கிறோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? எஃப்னா ஃபேஸஸ், வீனா வெர்டிசைஸ், ஈனா எட்ஜஸ். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபேஸஸையும் வெர்டிசைஸு ஆட் பண்ணிவிட்டு அதை எட்ஜஸை மைனஸ் பண்ணால் என்ன வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இது ஒரு ஃபார்முலா இருக்குது. இதை நம்ம சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன ஃபார்முலான்னு பார்க்கலாம். இப்போ க்யூப்னு எடுத்துட்டா ஃபஸ்ட்டு ஃபேஸஸ் என்ன இருக்குது உங்களுக்கு தெரியும். இந்த ஃப்ளாட்டாக இருக்கிறத நம்ம ஃபேஸஸ்ன்னு சொல்லுவோம். அப்போனா இங்கே ஃப்ரண்ட்டில் ஒன்று, பேக்கில் ஒன்று, 2 இருக்கா. நெக்ஸ்ட்டு டாப்பில் ஒன்று, பாட்டத்தில் ஒன்று, அப்போ டோட்டலாக 4ஆ. லெஃப்டில் ஒன்று, ரைட்டில் ஒன்று, டோட்டலாக 6 ஃபேஸஸ் இருக்குது. நான் ஃபேஸஸ்னால் ஃப்ளாட்டாக இருக்கிறதா சொல்லியிருக்கேன். வெர்டிசைஸ்னால் என்ன சொல்லியிருக்கேன்? கார்னர்ஸ்னு சொல்லியிருக்கேன். இப்போ கார்னர்னு பாருங்கள், இங்கே 1, இங்கே 2, இங்கே 3, இங்கே 4, இங்கே பாருங்கள், இங்கே 5, 6, 7, 8 அந்த பாயிண்ட். அதாவது நம்ம அந்த 2 or more எட்ஜஸை ஜாயின் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட்டுக்கு தான் வெர்டிசைஸ்ன்னு சொல்கிறோம். டோட்டலாக எத்தனை நம்மளுக்கு வெர்டிசைஸ் வருது? 8. இப்போ எட்ஜஸ்னால் என்ன சொல்லியிருக்கேன்? லைன் சொல்லியிருக்கேன்னா இப்போ பாருங்கள், லைன்ஸ் பாருங்கள், இங்கே 1, 2, 3, 4. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. டோட்டலாக அந்த லைன்ஸ் எத்தனை இருக்குது? லைன்ஸ்னால் எட்ஜஸ் 12 இருக்குது. ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஃப் ப்ளஸ் வி மைனஸ் இ அப்படின்னு. எஃப்னா ஃபேஸஸ். இப்போ என்னது? இந்த ஃபேஸஸையும் வெர்டிசைஸை ஆட் பண்ண நம்மளுக்கு என்ன வருது? 2 ஆட் பண்ண நம்மளுக்கு என்ன வருது? 14 வரும். இந்த 14 எட்ஜஸ் நம்ம மைனஸ் பண்ண என்ன வருது? 2 வருது. அப்படி ஆன்சர் என்ன வருது? 2 வருது. சரி, இப்போ அதே மாதிரி தான் க்யூபுக்கு இருக்கிற மாதிரி தான் க்யூபாய்டுக்கு டோட்டல் எத்தனை இருக்கும்? 6 ஃபேஸஸ் தான் இருக்கும், 8 வெர்டிசைஸ் தான் இருக்கும், 12 எட்ஜஸ் தான் இருக்கும். இதே நம்ம இது 2 ஆட் பண்ணால் 14, அதுலேருந்து இது 12 மைனஸ் பண்ண நம்மளுக்கு என்ன வரும்? 2 தான் வருது. சரியா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த ட்ரையாங்குலர் ப்ரிசத்தில் பாருங்கள் ஃபேஸஸ் எத்தனை இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், 1, 2, 3, 4, 5. அப்புறம் டோட்டலாக எத்தனை ஃபேஸஸ் இருக்குது? 5 ஃபேஸஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வெர்டிசைஸ்னால் என்ன சொல்லியிருக்கேன்? அந்த பாயிண்ட்டை தான் சொல்லியிருக்கேன். அதாவது இதை எட்ஜஸை ஜாயின் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் வெர்டிசைஸ். எத்தனை இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், இங்கே 1, 2, 3, 4, 5, 6. டோட்டலாக எத்தனை வெர்டிசைஸ் இருக்குது? 6 இருக்குது. இப்போ எட்ஜஸ்னால் இந்த லைனை தான் நம்ம கவுண்ட் பண்ணணும். எட்ஜஸ் கவுண்ட் பண்ணிடலாமா? பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. டோட்டலாக எத்தனை எட்ஜஸ் இருக்குது? 9 இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்? இது 2 ஆட் பண்ணி பாருங்கள், 11 வருமா? இது 2 ஆட் பண்ணால் 11 வரும். அதோட 9 மைனஸ் பண்ணுங்கள், என்ன வரும்? 2 வந்துருச்சா? சரி, இப்போ நெக்ஸ்ட் ஸ்கொயர் பிரமிட் பார்க்கலாம். அதோட ஃபேஸஸ் எத்தனையும் பார்க்கலாம். இங்கே பாருங்க, உள்ள ஒரு ஸ்கொயர் இருக்குது, அது 1. நெக்ஸ்ட் இங்கே 1 2, இந்த சைடு 1 3, இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 1 5. இப்போ டோட்டலாக எத்தனை ஃபேஸஸ் இருக்குது? 5 ஃபேஸஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வெர்டிசைஸ்னால் அந்த பாயிண்ட் தானே சொல்லியிருக்கேன். பாயிண்ட்டை பாருங்கள், 1, 2, 3, இங்கே 1 4, இங்கே 1 5. இப்போ டோட்டலாக எத்தனை நம்மளுக்கு வெர்டிசைஸ் கிடைக்குது? 5 கிடைக்குது. இப்போ எட்ஜஸ்னால் இந்த லைனு 1, 2, 3, 4, 5, 6, 7. நல்லா பார்த்துக்குங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 கிடைக்குது. அப்புறம் டோட்டலாக எத்தனை இருக்குது? 8 எட்ஜஸ் இருக்குது. இது 2 ஆட் பண்ண 10, 10 மைனஸ் 8, 2 வந்துருச்சு நமக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ ட்ரையாங்குலர் பிரமிடு ஃபேஸஸ் எத்தனைனா, இங்கே எப்படி நம்ம கியூபுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃப்ளாட் ஃபேஸஸ் இருக்கிற மாதிரி இதுக்கு ட்ரையாங்கிளுக்கு எப்படி இருக்கும்? இங்கே ஃப்ரண்ட்டில் 1 இருக்குது, பேக்கில் 1, 2, 3, 4. இப்போ டோட்டலாக 4 ஃபேஸஸ் இருக்குது. இப்போ வெர்டிசைஸ்னு பார்த்தோன்னா பாயிண்ட்டை பாருங்கள், 1, 2, 3, 4. டோட்டலாக 4 வெர்டிசைஸ் இருக்குது.
நெக்ஸ்ட் என்னது எஜஸ்னால் இந்த லைனு 1 2 3 4 5 6 டோட்டலாக எத்தனை எஜஸ் இருக்குது 6 இருக்குது. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள் 8 வரும். 8ஓட 6 மைனஸ் பண்ணுங்கள் 2 வந்துடும். அதாவது இப்போ என்னென்னா நம்ம ஃபேஸஸையும் வெர்டிசைஸும் ஆட் பண்ணி எஜஸால் மைனஸ் பண்ண நம்மளுக்கு என்ன வருது, எல்லாமே ஆன்சர் 2வாக வருது. இது என்ன ஃபார்முலானா கீழே பாருங்கள், f plus v minus e is equal to 2. இது வந்து ஆயிலர்ஸ் ஃபார்முலா. ஓகேவா, அப்புறமா ஃபேஸஸையும் வெர்டிசைஸையும் ஆட் பண்ணி எஜஸை மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 2 வந்துச்சுன்னா தென் இந்த ஆயிலர் ஃபார்முலாவை இது கொடுத்துருக்க எல்லா பாலிஹெட்ரான் ஷேப்ஸும் என்னது, இது வந்து ஆயிலர்ஸ் ஃபார்முலாவை சூட்டபிள் ஆகுது. ட்ரூ, எல்லாமே 2 தான் வருது. ஓகேவா, அப்படி இங்கே ஆன்சர் 2 வரலைன்னா இது எப்படி ஆன்சர் இஸ் நாட் ட்ரூ, ஆயிலர்ஸ் ஃபார்முலாவை சூட்டபிள் ஆகலை அப்படின்னு அர்த்தம். சரியா, உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஃப்ளாட் அதாவது ஃபேஸஸ்னால் ஃப்ளாட்டாக இருக்கிறதுல ஃபேஸஸ்ஸு, எஜஸ்னால் இந்த லைன் தான் ஃபேஸஸை ஜாயின் பண்ணக்கூடிய அந்த லைன் செக்மெண்ட் தான் எஜஸ்ஸு. அந்த வெர்டிசைஸ்னால் அந்த எஜஸை 3 or more எஜஸை ஜாயின் பண்ணக்கூடிய அந்த கார்னர்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், வெர்டிசைஸ்ன்னு சொல்லுவோம். வெர்டிசைஸ்ன்னு சொல்லலாம், கார்னர்ஸ்ன்னு சொல்லலாம். இது கண்டிப்பாக வந்து எக்ஸாமில் கேட்பாங்க. ஒரு பிக்சர் கொடுத்து எத்தனை ஃபேஸஸ்ஸு எத்தனை வெர்டிசைஸ் எத்தனை எஜஸ்ன்னு கேட்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இன்ட்ரடக்ஷனை பார்த்துட்டு வந்துடுங்க. சமயம் ஆயிலர்ஸ் ஃபார்முலாம் கூட கேட்கலாம். f plus v minus e equal to 2. இந்த 2 ஆன்சர் வந்தாது எனது ஆயிலர்ஸோட ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிருக்கிறது ட்ரூன்னு அர்த்தம். 2 வராமல் வேறு ஏதாவது நம்பர்ஸ் 3 4 5 அந்த மாதிரி வந்துருச்சுன்னா இது வந்து ஆயிலர்ஸ் ஃபார்முலாவில் ட்ரூ ஆகலை, நாட் ட்ரூ ஃபார் ஆயிலர்ஸ் ஃபார்முலா. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட்டு என்னென்னா 3D ஷேப்ஸோட நெட்ஸ் அப்படின்னு என்னென்னா, இப்போ ஒரு பேக்கரிக்கு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் ஸ்வீட் வாங்குறீங்க, ஏதாவது கேக் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எடுத்த ஸ்ட்ரெயிட்டாக பாக்ஸை அப்படியே வச்சுருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்கும். இதை தான் நம்ம என்ன பண்ணி ஃபோல்ட் பண்ணி ஒரு பாக்ஸாக மேக் பண்ணி அதில் உங்களுக்கு ஸ்வீட் கொடுப்பாங்க. ஓகேவா, இப்போ இந்த மாதிரி பாக்ஸ் இருக்கிறத நம்ம அதை ஃபோல்டு பண்ணாத நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, ஒரு 3D ஷேப் கிடைக்கும். ஓகேவா, அப்போ நான் 3D ஷேப்பை ஓப்பன் பண்ணுறப்ப நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஃப்ளாட் ஸ்பேசஸை நம்ம என்ன சொல்கிறோம்னா நெட்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது என்னென்னா கியூபாய்டு அந்த பாக்ஸ் வந்து எப்படி இருக்குது, கியூபாய்ட் ஷேப்பில் இருக்குது. அதை நம்ம ஓப்பன் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, 2D ஷேப்ஸ் கிடைக்கும். ஃபுல்லாமே எப்படி இருக்குது, ரெக்டாங்கிளாக கிடைக்கிது. ஓகேவா, இதுக்கு பேர் தான் என்னது நெட்டுன்னு சொல்லுவோம். இப்போ கியூபாய்ட் ஷேப் கொடுத்து அதை நெட்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி தான் எடுத்துனது 6 ரெக்டாங்கிள் நீங்கள் வந்து ட்ரா பண்ணணும். 1 2 3 4 5 6. இங்கே டாட் வச்சுருக்கிறது என்னது, அது என்னது, அது ஃபோல்டு பண்ணக்கூடிய அந்த பிளேசஸ்க்கு பேர் இந்த டாட். ஓகேவா, இப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ கியூபாயில் எத்தனை ஃபேஸஸ் இருக்குது, 6 ஃபேஸஸ்ன்னு பார்த்தோமா, 1 2 3 4 5 6. அப்போ நான் கியூபார்டை ஓப்பன் பண்ணி நம்ம கிடைக்கக்கூடிய அந்த ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய இது ஃபேஸஸுக்கு நம்ம என்ன சொல்வோம், நெட்டுன்னு சொல்கிறோம். இப்போ கியூபாய்டோட நெட்டு ட்ரா பண்ண சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி தான் ட்ரா பண்ணணும், ரெக்டாங்கிள் தான் ட்ரா பண்ணணும். இப்போ கீழே பிக்சர்ஸில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இது கியூபோட நெட்டு. சரியா, அப்போ கியூபை ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும், இந்த மாதிரி 6 ஸ்கொயராக தான் இருக்கும். இப்போ கியூபோட நெட்டை ட்ரா பண்ண சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ண, இந்த மாதிரி 3 இதில் எப்படி வேணாலும் என்ன பண்ணிடலாம், இங்கே ஸ்கொயரை 6 ஸ்கொயர் வந்து ட்ரா பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன கிடச்சிடும், கியூபோட நெட் கிடச்சிடும். இப்போ இங்கே கீழே கொடுத்துருக்கிறது என்னென்னா, இப்போ கீழே க்ரீன் கலரில் கொடுத்துருக்கா இது வந்து ஸ்கொயர் பிரமிடோட நெட். இப்போ ஸ்கொயர் இருக்க சுற்றி வர 4 ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரா ஸ்கொயர் பிரமிடை ஓப்பன் பண்ணனா இந்த மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு நெட். சரியா, இப்போ கேட்பாங்க ஸ்கொயர் பிரமிடோட நெட்டை ட்ரா பண்ண சொன்னால் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் வரைஞ்சி 4 ட்ரையாங்கிள் நீங்கள் ட்ரா பண்ணணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நெட் கொடுத்துட்டு இதோட 3D ஷேப்ஸும் கூட ட்ரா பண்ண கேட்கலாம். இதுக்கு பார்த்தாவே ஸ்கொயர்டு இது ட்ரையாங்கிள் ஷேப்லேருந்து ஸ்கொயர் பிரமிட் நீங்கள் ட்ரா பண்ணணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஒரு சில எக்ஸாம்பிள் புக்கில் கொடுத்துருக்காங்க, வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக என்னது, இது ஃபுல்லாமே 3D ஷேப்ஸ் தான். இது என்ன ஷேப்பு, சிலிண்டர். உங்களுக்கு தெரியும் இந்த சிலிண்டரை ஓப்பன் பண்ணோம்னா அது எப்படி இருக்கும்னா ஒரு ட்ரையாங்கிளும் ஒரு ரெக்டாங்கிளும் 2 சர்க்கிள் சேர்ந்தது என்னது சிலிண்டர். இப்போ சிலிண்டர் வந்து க்ளோஸாக இருக்கிறப்ப நம்ம 3D ஷேப்பாக இருக்குது. அதே ஓப்பன் பண்ணுறப்ப என்னென்ன 2D ஷேப்லாம் வருது, ஒரு ரெக்டாங்கிள் வரும் 2 சர்க்கிள் வரும். இது பார்த்துட்டு உங்களுக்கு என்னது, இது வந்து ட்ரையாங்கிள் ப்ரிசன் பார்த்தோம். இது க்ளோஸாக இருக்கிறப்ப நமக்கு 3D ஷேப். இதே ஓப்பன் பண்ணுறப்ப எப்படி இருக்குன்னா 1 2 3 ரெக்டாங்கிளும் 2 ட்ரையாங்கிளும் சேர்ந்தது என்னது ட்ரையாங்கிள்
ப்ரிசம். இப்போ இந்த ட்ரையாங்கிள் ப்ரிசம் கொடுத்துட்டு நெட் ட்ரா பண்ண சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நெட் கொடுத்துட்டு அதோட 3D ஷேப்ஸ் வந்து ட்ரா பண்ண சொல்லலாம். இப்போ ட்ரையாங்கிள் ப்ரிசத்தோட நெட் எப்படி இருக்கும், 3 ரெக்டாங்கிள் அண்ட் 2 ட்ரையாங்கிளாக இருக்கும். இது பார்த்தா என்னது, இது வந்து கியூபாய்டு. இதை நம்ம ஓப்பன் பண்ண எப்படி இருக்கும், ஃபுல்லாமே ரெக்டாங்கிளாக இருக்குது. 6 ரெக்டாங்கிளாக இருக்குது. 1 2 3 4 5 6. ஓகேவா, இது உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி கோன் தெரியும். இந்த கோனை வந்து ஓப்பன் பண்ண எப்படி இருக்கும்னா, ஒரு சர்க்கிளோட ஒரு செக்டாரும் ஒரு சர்க்கிளும் இருக்கும். சரியா, கீழே இருக்கிறது ஒரு சர்க்கிள், இது என்னது மேலே இருக்கிறது வந்து ஒரு செக்டார், சர்க்கிளோட ஒரு செக்டார் மட்டும் இருக்கும். ஓகேவா, அப்போனா இந்த கோனோட நெட் வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரா பண்ணணும். இப்போ இதை பார்த்துட்டா இது என்னது, இது வந்து ட்ரையாங்குலர் பிரமிட். இந்த பிக்சர் வந்து ட்ரையாங்கிள் ப்ரிசம், இது ட்ரையாங்குலர் பிரமிட். இதை நம்ம வந்து க்ளோஸாக இருக்கிறப்ப இது என்ன 3D ஷேப்பாக இருக்கிறது. இது ஓப்பன் பண்ணுறப்ப எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி இருக்கும். 4 ட்ரையாங்கிளை ஜாயின் பண்ணி கிடைக்கக்கூடியது என்னது, ட்ரையாங்குலர் பிரமிட். நம்ம பார்த்தோம்ல ட்ரையாங்கிள் பிரமிட் ஃபேஸஸ் எத்தனை இருக்குது, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் சொன்னோன்னா 1 2 3 4, அப்புறம் டோட்டலாக 4 ஃபேஸஸ் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு 3D ஷேப்ஸ் கொடுத்து நெட் ட்ரா பண்ண சொன்னால் இதை மாதிரி வரையணும். ஏன்னா நெட் கொடுத்துட்டு 3D ஷேப் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி ட்ரா பண்ணணும். அதனால் என்ன பண்ணிங்க, வீட்டில் ஒரு நோட்டில் என்ன பண்ணலாம், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ட்ரா பண்ணி பாருங்கள். ஓகேவா, சரி. நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போ கிராஸ் செக்ஷன் ஆஃப் சாலிட் ஷேப்ஸ். அதாவது சாலிட் ஷேப்ஸ், இங்கே ஒரு கேரட் இருக்கா, இந்த கேரட்டை நம்ம கட் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன ஷேப்பில் கிடைக்குது, கேரட்டை கட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இங்கே வாழைத்தண்டு இருக்குல்ல, அதையும் கட் பண்ணி பாருங்கள். கட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, இந்த வாழைத்தண்டு அப்படி ஃபுல்லாக பார்த்தா 3D ஷேப் எப்படி இருக்குது, அது வந்து சிலிண்டர். அதை நம்ம கட் பண்ணுற எப்படி இருக்குது, நமக்கு சர்க்கிள் ஷேப் கிடைக்குது. சரியா, அதே மாதிரி இது ஒன்று என்னது, இது வந்து ப்ரெட்டு. இந்த ப்ரெட்டை அப்படியே நம்ம பார்க்குறப்ப எப்படி இருக்குது, கியூபாய்டு மாதிரி இருக்குது. இது நீங்கள் ஒவ்வொன்றா அது கட் பண்ணி அதோட கிராஸ் செக்ஷனை பார்த்தா எப்படி இருக்குது, அது வந்து ஸ்கொயராகவும் இருக்கலாம், ரெக்டாங்கிள் ஷேப்லேயே இருக்கலாம். ஓகேவா, அப்புறம் கிராஸ் செக்ஷனை நம்ம கட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அது டோட்டலாக இருக்கிறப்ப நம்ம கியூபாய்டு ஷேப், அதாவது 3D ஷேப்பில் இருக்கிற ஒரு திங்ஸை நம்ம கட் பண்ணி பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒரு 2D ஷேப்ஸ் கிடைக்கும். ஓகேவா, இப்போ இங்கே வாழைத்தண்டே எடுத்துட்டோன்னா அது பார்க்குறப்ப சிலிண்டராக இருக்குது, அது கட் பண்ணி கிடைக்கிறப்ப நமக்கு என்ன கிடைக்கும், சர்க்கிள் கிடைக்குது. இந்த ப்ரெட் பாக்கெட்டை அப்படியே நம்ம ப்ரெட்டை ஃபுல்லாக அப்படியே பார்க்குறப்ப எப்படி கிடைக்குது, நம்மளுக்கு ஒன்று கியூபாய்டு இருக்கும், இல்லைன்னா க்யூபில் இருக்கும். அதில் நம்ம கிராஸ் செக்ஷன் கட் பண்ணி பார்க்குறப்ப எப்படி இருக்குது, ஸ்கொயர் கிடைக்கலன்னா ரெக்டாங்கிள் கிடைக்கும். அதுதான் சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், ட்ரா அண்ட் நேம் த 2-dimensional shape which you get in the cross section of the following solid shapes. மேலே கொடுத்து வந்து வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி பார்த்தோம், நெக்ஸ்ட்டு ப்ரெட் பார்த்தோம். இங்கே வந்து ஷல்னை கொடுத்துருக்காங்க, அதாவது 3D ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க. கட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2D ஷேப்ஸ். இப்போ பாருங்கள் கியூப் இருக்கா, அதை நம்ம கட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஸ்கொயர் கிடைக்கும். இது என்னது, இது சிலிண்டர். இதை நம்ம கட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ரெக்டாங்கிள் ஷேப் கிடைக்குமா. இது ஒன்று மட்டும் ரைட் பண்ணிக்கலாம், அவங்க 2 கேட்டால் ரெக்டாங்கிள் கிடைக்கும், அப்புறம் என்ன கிடைக்கும், சர்க்கிள் நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், அந்த 2D ஷேப்ஸ் என்னன்னு ட்ரா பண்ணிவிட்டு அதோட ஸ்பெல்லிங் ரைட் பண்ணணும். ரெக்டாங்கிள் ஸ்பெல்லிங் என்னது, RECTANGLE. ஓகேவா, இப்போ இந்த ஸ்பேர் வந்து என்னது, 3D ஷேப்ஸ். இதை நம்ம கட் பண்ணி கிராஸ் செக்ஷனை பார்த்தோன்னா எப்படி இருக்கும், நம்மளுக்கு சர்க்கிள் மட்டும் கிடைக்கும். ஸோ சர்க்கிளை ட்ரா பண்ணிவிட்டு ஸ்பெல்லிங் ரைட் பண்ணிக்கோங்க, CIRCLE. இப்போ எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா 2D ஷேப்ஸ் 3D ஷேப்ஸ் எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும், ஸ்பெல்லிங் படிக்கணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 3D ஷேப்ஸோட டிஃப்ரெண்ட் வியூஸ். ஓகேவா, இப்போ பாருங்கள், இது ஒரு ட்ரக்கோட பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம ஃப்ரண்ட்டில் பார்க்க, இங்கே முன்னாடி பார்த்தோன்னா அதுக்கு பேர் என்னது, ஃப்ரண்ட் வியூன்னு சொல்லுவோம். அது மேலே இருக்கிறத பார்த்தோன்னா என்ன சொல்வோம், டாப் வியூ. அது சைடில் பார்த்தோன்னா அதுக்கு என்னது, சைட் வியூ. இப்போ 3D ஷேப்ஸ் எடுத்துகிட்டோன்னா அதுக்கு டோட்டலாக 3 வியூஸ் இருக்குது. ஒன்று என்னென்னா ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைட் வியூ இருக்குது. சரியா, அதே மாதிரி தான் இப்போ கீழே ஒரு பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே வந்து இங்கே முன்னாடி இருக்கல ஃப்ரண்ட்டில் இருக்கிறது. ஓகேவா, அதனால் என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து ஃப்ரண்ட் வியூவில் இங்கே 1 2 3 பாக்ஸஸ் மட்டும் ட்ரா பண்ணியிருக்காங்க. இப்போ டாப் வியூவில் பாருங்கள், மேலே இங்கே ஒரு டாப் இருக்குது, இங்கே ஒரு டாப் இருக்குது, 2 பாக்ஸ் இருக்கா, அதனால் 2 பாக்ஸ் ட்ரா பண்ணியிருக்காங்க. அடுத்து சைடு வியூ பாருங்கள், சைடில் பாருங்கள் 1 2 2 இருக்கா, 2 அப்படியே ட்ரா பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு பிக்சர் கொடுத்துட்டு டாப் வியூ, ஃப்ரண்ட் வியூ, சைட் வியூ கேட்டால் நீங்கள் என்ன பண்ணலாம், பிக்சரை பார்த்துட்டு கரெக்டாக ரைட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்னா உங்களுக்கு தெரியும் 1 2 3 இருக்குது, அப்படியே ஜாயின் பண்ணி ட்ரா பண்ணிடுங்க. இப்போ டாப்னா இங்கே நம்ம டாப் மேலேருந்து பார்த்தா தெரியும், இங்கே தெரியும் 2 இருக்குது, 2 ஜாயின் பண்ணி.
சைடில் இருக்கிறத ட்ரா பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபுல்லாக இன்ட்ரடக்ஷன் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நீங்கள் 2.3க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த இன்ட்ரடக்ஷன் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.